வணக்கம். இன்றைக்கி வந்து பார்ட் 2ல் வந்து பார்ட் 1ல் கட்டிங் பண்ண ப்ளவுஸினுடைய தொடர்ச்சியாக வந்து பார்ட் 2ல் வந்து அந்த ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் நம்ம எப்படி கட் பண்ணுறோம், கிராஸ் பெல்ட்டு, கை எல்லாம் எப்படி கட்டிங் பண்ணுறோங்கிறத வந்து இந்த செகண்ட் பார்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப நம்ம நிறைய காரணங்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஆம்கோல் கிட்ட வரக்கூடிய சுருக்கங்கள், ஆம்கோலுக்கு கீழே சைடில் வரக்கூடிய சுருக்கங்கள், கழுத்து பக்கத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள், கையில் வந்து ஆம்கோல் சைடில் பின்புறம் வரக்கூடிய சுருக்கம், முன்புறம் வரக்கூடிய சுருக்கங்கள், இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு கட்டிங்கை ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறதுல வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த மெத்தடில் வெட்டும்போது வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுகள் வந்து இல்லாமல் வந்து இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்ட் 1ல் வந்து நம்ம இந்த ரெண்டுக்குமே மார்க்கிங் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் ரெடி பண்ணோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பேக்குனாலும் சரி, ஃப்ரண்ட்டுனாலும் சரி, எதனாலும் ஒவ்வொன்றா வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட் பகுதியை கட் பண்ணிடணும். சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு புள்ளி கீழே, அதே மாதிரி இந்த கிராஸ் மார்க்கை கட் பண்ணிடணும். இப்படி திருப்பிட்டு இதில் பேஸ்ட் போட்டுடணும். இப்போ இந்த லைனில் வந்து இதை கரெக்டாக வந்து இந்த லைனில் இதை வச்சிடணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இவ்வளோதான். இப்போ பேக் வந்து முடிஞ்சது. இப்போ இந்த மாதிரி கட் ஒட்டிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் வந்து இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட்னுடைய ஃபஸ்ட் மார்க் அதை வந்து இப்படி கட் பண்ணிடணும். டாட் சென்டருக்கு ஒரு புள்ளி கீழே இப்படி கட் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கிராஸ் லைன் ஒரு பாயிண்ட் கம்மியாக அப்படி கட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி திருப்பி இந்த லைனில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனில் இருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணி இப்படி ஒட்டிடணும். இப்போ இதையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ பேக்னுடைய இப்போ ஆம்கோல்னுடைய இது ஸ்டிச்சிங் இடம், இது ஷோல்டர் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இடம். சின்ன ஷோல்டர்னுடைய ரெடி வந்து 2 இன்ச்சு, சைடில் ஸ்டிச்சிங் கழிச்சாச்சு. இங்கே 2 இன்ச்சு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு வச்சுக்கிட்டு இங்கேயே ஸ்டிச்சிங் கழிச்சு ஷோல்டர் 2 இங்கே ஸ்டிச்சிங் இப்படி வச்சுட்டு கழுத்து முன்கழுத்து வந்து முன்னைக்கு வந்து 6 இன்ச்சு 6.25 ஒரு பாயிண்ட்டு. பேக் நெக்கு வந்து 9 இன்ச்சு 9.25 ஒரு பாயிண்ட்டு. 9.25 ஒரு பாயிண்ட்டு நெக்குக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, இங்கே 3.25 லைன் அப்படி போட்டுக்கோங்க. கழுத்துக்கு தேவையான அளவு ரவுண்ட் எடுத்துக்கலாம். வச்சு இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பேக்கை கட் பண்ணிட்டோம். அடுத்து அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் இதை கரெக்டாக அப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்து 6 இன்ச்சு 6.25 ஒரு பாயிண்ட்டு. 3.25
இது தேவைக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ராடு கம்மியாகணும்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். அப்படி கழுத்து தேவையான அளவு இப்படி எடுத்துக்கலாம். ரவுண்டு அதே மாதிரி உங்கள் தேவைக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த டாட்டுக்கு சைடில் மார்க் பண்ணிக்கலாம். 2க்கு சென்ட்ரு 4.25, 2.25 ஒரு பாயிண்ட்டு, இருந்து 1.25 ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு நேரம் வந்து சைடில் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு வந்து கீழே இறங்கி இருக்க மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ண டாட் பிடிக்கும்போது இந்த டாட் பிடிச்சோடனே இந்த சைடில் இது கரெக்டாக வந்துடும், இங்கே ஷோல்டரில் இது கரெக்டாக வந்துடும். இந்த இடம் வந்து சுருக்கு இல்லாமல் அப்படி இழுத்து பிடிச்சிக்கிடும். இப்படி மாத்திரம் இந்த ரெடியாகி ஸ்டிச்சிங் ஆன உடனே இந்த இடத்துல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து சைடில் வரக்கூடிய ரிங்கிள்ஸு, இந்த சைடில் வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணுறோம். கையினுடைய உயரம் 5.5 இன்ச்சு, 6 இன்ச்சு, 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, 5.5 இன்ச்சு கை உயரம், 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு, 3.25 இன்ச்சு, 3.25 ஒரு பாயிண்ட் வைக்கலாம். நான் 7.25 இன்ச்சு ஆம்கோல் 15.5, 7.25 பாதி 6.25, 6.25 பாதி 3.25 ஒரு பாயிண்ட்டு. அந்த 3.25 ஒரு பாயிண்ட்டை இப்படி வச்சிடலாம். ஆம்கோல் 15.5, 7.25. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6.25 இருக்கும். இதில் பாதி இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிங்க முனக்கையினுடைய லூஸ் வந்து 11.25, 5.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் போட்டுருங்க. இப்போ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு 3.25 ஒரு பாயிண்ட்டை வந்து இப்படி சென்ட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. 3.5, 1.25, 1.25. இப்போ இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. இதுதான் கை வெட்டக்கூடிய மெத்தட். இந்த கட்டிங்க்கு இந்த கை வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்து இந்த வழியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதிலேருந்து கவர் தட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் கவர் தட்டுக்கு இந்த செகண்ட் மார்க் வழியாக இதிலேருந்து இப்படி எடுத்துடணும். இதில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். இதான் வந்து இந்த கையோட மெத்தடு. இந்த 1/2 இன்ச்சுக்கு இங்கிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். இதிலேருந்து இந்த கவர் தட்டு எடுக்கக்கூடிய வேலைகள் வந்து முடிச்சிடணும். இதுதான் அந்த கை வந்து மார்க்கிங் பண்ணக்கூடிய மெத்தடு. இந்த சென்டர்கள் எல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து மார்க்கிங் பண்ணிட்டா தேவையான கையினுடைய அளவு வந்து கரெக்டாக வந்துடும். ஆம்கோல் வந்து 15.5. 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, 1.5 இன்ச்சு பாடியில் வந்து ஸ்டிச்சிங்க்கு வச்ச 1.5 இன்ச்சு வந்து இந்த 1.5 இன்ச்சு இங்கேயும் வச்சுக்கணும், இதுலேயும் வச்சுக்கணும். இப்போ கை வந்து கட் பண்ணிடலாம்.
கை கட்டிங் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் கை. அடுத்து இதனுடைய கிராஸ் பட்டி எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கிராஸ் பட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். இடுப்பு வந்து 7.25, ஃப்ரண்டில் வந்து இது 7.25 வரணும் 31க்கு. இப்போ இந்த இது அப்படியே வந்து 7.25, இங்கிட்டு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கேயும் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது இப்படி கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக பெண்டு இருக்கும். கிராஸ் பட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஜாயின் பண்ணும்போது இதில் கரெக்டாக இருக்கும். இந்த இடம் அப்படியே வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது இந்த டாட் பிடிச்ச உடனே இந்த 2 அளவும் கரெக்டாக சேர்ந்துடும். இவ்வளோ தான் அந்த கட்டிங் கூட மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து துணியில் டைரெக்டாக கட் பண்ண முடியாது. இப்படி பேப்பரில் பேட்டர்ன் எடுத்துகிட்டு தான் இதை வந்து நம்ம துணியில் வச்சு கட் பண்ணிக்கணும். அடுத்த வீடியோவில் வந்து இந்த பேட்டர்னை ரெடி பண்ணிவிட்டு இதை துணியில் எப்படி கட் பண்ணுறோங்கிறதையும் நம்ம வீடியோவில் சேனலில் போடுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இவ்வளோ தான் அந்த கட்டிங்கினுடைய மெத்தடு வந்து. இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு, பேக்கு, கை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் பிரின்சஸ் கட்டு, கட்டோரி ப்ளவுஸு எல்லாமே இந்த மெத்தடில் வெட்டலாம். இந்த கட்டிங் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முதல்ல, பட் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது 2ஐயும் செக் பண்ணோம்னாலுமே கரெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணி பண்ணோடனே இந்த கிராஸ் பட்டி எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கிராஸ் பட்டிக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் மார்க் வச்சு வெட்டிக்கணும். துணியில் கட் பண்ணும்போது இதில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் மார்க்கு, இதில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் மார்க்கு. இப்போ நம்ம இதை வந்து ஹைட்டெல்லாம் அளந்து பார்த்தோம்னா தேவையான அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ 13 இன்ச்சு ப்ளவுஸினுடைய உயரம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சிடணும். அப்போ நமக்கு இதுலேயும் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சிடணும். இந்த ஷோல்டர் சைடு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சிடணும், இதுலேயும் ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா வச்சிடணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 13 தேவையான உயரம் வந்து இதில் கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம்னா அந்த தேவையான அளவு ரெடியாக கிடச்சிரும். இவ்வளோ தான் இதனுடைய மெத்தடு, வேறு ஒன்றும் கிடையாது. ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ பாடி லூஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாடி லூஸ்லாம் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. 9.25 ஒரு பாயிண்ட்டு. இது இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக வரும். 36 இன்ச்சு சென்ட்ரு பாடி, 18.25 வரும். அப்போ 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து லூஸ் வச்சுருக்கோம். அந்த வைக்கக்கூடிய அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி டாட் பிடிச்ச உடனே இந்த சென்ட்ரு பாடியினுடைய இந்த மேல் பாடியினுடைய அளவையும் நம்ம டாட் பிடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கரெக்டாக இருக்கும். 35 இன்ச்சு பாடி, 8.25 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஸோ பேக்கில் வந்து 1/2 இன்ச்சு கூட இருக்கும். தேவையான அளவு கரெக்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதே மாதிரி வேறு ஒரு கட்டிங்கில் சந்திப்போம், வேறு ஒரு அளவோட. நெக்ஸ்ட் வீடியோக்களில் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக மற்ற வீடியோஸ் எல்லாமே போடுவோம். நன்றி.